மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வு எழுதவிருந்த இளைஞர்களின் நம்பிக்கை சிதைக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு இன்று நடைபெறவிருந்த நிலையில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதன்மை தேர்வு எழுதவிருந்த இளைஞர்களின் நம்பிக்கை சிதைக்கப்பட்டிருப்பதாக தவிக தலைவர் விஜய் கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, விஜய் கண்டன அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். குரூப் 2A டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்தி வைப்பது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தவிக தலைவர் விஜயும் கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அரசு பணி என்பது இளைஞர்கள் ஒவ்வொருவரின் உரிய கனவு லட்சியமாகும். அதை அடைய அவர்கள் பல ஆண்டுகளாக இரவு பகலாக கண்விழித்து படித்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவார்கள். அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற உழைப்புடன் தயாராகி முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று தமது எதிர்கால வாழ்வு குறித்து மிகப்பெரிய கனவுகளோடு முதன்மை தேர்வை எழுதி வருவார்கள். இந்த நேரத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டால் எவ்வளவு காலம் உழைத்த உழைப்பு வீணாகிவிடுமோ என்ற அச்சம் அவர்களின் மனதில் ஆழ பதிந்துவிடும். ரத்து செய்யப்பட்ட தேர்வு மீண்டும் நடத்தப்பட்டாலும் அதற்கான மீண்டும் மீண்டும் தங்களது கடின உழைப்பை முதலீடாக்கும் சூழல் உருவாகும். இதனால் இளைஞர்களின் பெறற்கரிய காலம் வீணாவதுடன் மனதளவில் அவர்கள் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும். எதிர்காலம் குறித்து கனவுகளோடு இருந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கிய இந்த வெற்றி விளம்பரமாடல் திமுக அரசு யாருக்கு இயங்குகிறது? இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையாக எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது இந்த கபட நாடக திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஏற்கனவே நகராட்சி துறையில் வேலைக்காக தேர்வு நடத்த முறைகேடுகள் வெளிவந்துள்ளன. இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதன் பின்னணியில் என்ன நடந்திருக்குமோ என்ற ஐயம் எழுவது இயல்பே. இன்னும் இந்த மிகப்பெரிய முறைகேட்டை மறைக்க இது நடந்துள்ளதோ என்ற சந்தேகம் எழாமல் எப்படி இருக்கும்? இதற்கு உரியவர்கள் உண்மையை நேர்மையாக சொல்ல வேண்டியது அவர்கள் கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நிகழா வண்ணம் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் எனவும், வெற்றி விளம்பரத்தினால் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு இளைஞர் பட்டாளம் வெகுண்டெழுந்து ஜனநாயக முறைப்படி தக்க பாடம் புகுவது உறுதி என்று இந்த கண்டன அறிக்கையில விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். ஷியாம், மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.